சபிச்சு அந்த ஆவிய கொல்லணும்னு தான் தோணுது. ஆனா அந்த மாரி பண்ணணும்னா, யாயை கூட சேர்ந்து நெறைய பவர்ஃபுல்லான பேய்கள புடிக்கணும். அதுக்கப்புறம் நானும் அவளும் எந்த ஒரு சாபத்தோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்போம். இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த மாரி அமானுஷ்யமான விஷயத்துல அளவுக்கு அதிகமா இன்வால்வ் ஆகுறதால, எனக்கும் என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் பல ஆபத்து வரலாம். அதனால என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் நல்லா நிதானமா யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். அடுத்து நம்ம ஏக்காவ காட்ட, இந்த பையன் இவன் லேப்டாப்ல கைத்துறை இப்ப எங்க இருக்கான்? யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்? அவன் ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர்லாம் நார்மலா தான் இருக்கான்னு ஒரு சின்ன டீடைல கூட விடாம எல்லாத்தையும் கவனமா கைத்துறைக்க தெரியாம ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இவ அசால்ட்டா இருந்த டைம்ல யாயை டக்குன்னு ரூம்குள்ள வந்துடுறா. சரியில்லையே. ஏய், இப்ப நீ என்ன பார்த்தது என்னத்த மறைச்ச? மரியாதையா நீயே சொல்லிரு. ஐயய்ய! அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சரி, அத விடு. இப்ப என்ன நீ இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டா இருக்க? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெய்தோர சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, அப்படியே ஃபிளாஷ்பேக்ல அவன் என்ன சொன்னான்னு நமக்கு காட்டுறாங்க. ஏய்கோ, இப்ப காலேஜ்ல என்னைய பார்த்ததும் ஹாய் சொல்ற அளவுக்கு நெறைய பேத்த எனக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க யாருமே என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு நினைக்கும் போதே செம்ம காண்டாகுது. நான் யாரு உதவி இல்லாம தனியா எனக்கான நண்பர்களை கண்டுபிடிச்சு ஆகணும். அப்படி பண்ணா மட்டும் தான் சகஜமா வாழ்ற இந்த மனுஷங்க கூட்டத்துல நானும் ஒரு சராசரி மனுஷனா மாற முடியும். இதனால தான் அந்த பையன் முதல் முறையா என்னோட துணை இல்லாம தனியா தனக்கான சொந்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்க அந்த வெல்கம் இவனுக்கு போயிருக்கான். அருமை பாவா. என்னால அவன் கூட போக முடியல. அதனாலதான் அவனுக்கு புது Dress புது கண்ணாடியெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க யாயை சைலண்டா இவன் லேப்டாப் எடுத்து பல காலமா யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிடறா. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது?